ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். நம்ம கடந்த அதிகாரத்தில் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கோட வாழ்க்கை அந்த ஒரு சின்ன பொய் சொன்னாங்க. அந்த பொய்யை பற்றின முழுமையான இதை நம்ம பார்த்தோம். அப்புறம் அவங்க துறவு தோண்டின அந்த அவங்களோட ட்ராவல் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போது 27ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈசாக்கோட சன்னதிகள், அதாவது ஈசாக்கு அவங்களோட சன்னதிக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை பற்றின கதைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஈசாக்கோட குழந்தைகள் ஏசா, யாக்கோபை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஈசாக்கு அவங்களோட குழந்தை ஏசா, யாக்கோபு இவங்களில் ஒருத்தங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருப்பாரு. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஈசாக்கு ரொம்ப முதிர் வயதாக உள்ளவனா என்று தோன்றப்படுறான். அவங்களுக்கு வயசாக கண்ணு பார்வை தெரியாமல் போகுது. அந்த நிலைமையில் தன்னோட மூத்த குமரன், அதாவது ரெண்டு குழந்தைகள் அவங்களுக்கு இருக்காங்க. ஒன்று ஏசா, இன்னொன்று யாக்கோபு. அதில் மூத்த குமாரனாகிய ஏசாவை அவங்க கூப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வயதாகிடுச்சு, நான் எப்போ மறிக்க போகிறேன்னு தெரியலை, அந்த நாட்கள் விரைவில் வர மாதிரி இருக்குது. அதனால் உன்னோட ஆயுதங்கள், அதாவது ஏசா யார், என்ன ஒரு பணியில் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா, ஒரு வில்லாயுதம், அதாவது வேட்டையாடுற ஒரு வேட்டைக்காரனாக தோன்றப்படுறாரு. ஏசா வேட்டையாடுற ஒரு பணியை செஞ்சு கொண்டுட்ருக்காரு. இப்போ ஈசாக்கு ஏசா கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீ உன்னோட ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு நீ வேட்டையாடப்போ, அந்த வேட்டையாடி வனத்துக்கு போய் வேட்டையாடி கொண்டு வர ஒரு பதார்த்தங்கள், அதாவது அந்த ஏதாவது ஒரு அனிமல்ஸோட பதார்த்தங்களை, அதாவது அந்த சமைக்கக்கூடிய பதார்த்தங்களாக இருக்கலாம், அதை நீ வேட்டையாடி கொண்டு வா, அதை நான் எனக்கு சமைச்சு கொடு, அதை நான் சாப்பிட்டுட்டு என்னோட மரணத்துக்கு முன்னாடி உனக்கு என்னோட ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா ஈசாக்கு தன்னோட குமாரனாகி ஏசாவை இந்த மாதிரி ஆசீர்வதிக்க போகிற காரியங்களை அவர் பேசி கொண்டுருக்காரு. இந்த மாதிரி நீ சமைச்சு கொண்டு வா, நான் உனக்கு எனக்கு பிரியமானது. அவர் ஏசா வேட்டையாடுறது மட்டும் இல்லாமல் அவருக்கு சமையலும் தெரிஞ்ச ஒரு ஆளாக இருந்திருக்கிறாரு. அதாவது அவர் அவங்க அப்பாவுக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா விருப்பப்படுறாங்க. அந்த நல்லபடியாக நான் சாப்பிட்டுட்டு உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு மறிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத ஈசாக்கு மனைவியான ரெபேக்காள் கேட்டுட்ருக்காங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்றது. இப்போ அப்பாவுக்கு ஒரு மகன் செல்லமாக இருந்தால் தாய்க்கும் ஒரு மகன் செல்லமாக இருப்பாங்களே. இப்போ ரெட்டை குழந்தைகள். இவங்களில் ஈசாக்குக்கு பிடிச்ச குழந்தைய ஏசா இருக்கிறாங்க. அதே போல் ரெபேக்காளுக்கு பிடிச்ச குழந்தையா யாக்கோபு இருக்கிறாங்க. அப்போது அவங்க ஆசீர்வாதம் ஏசாக்கு மட்டும் போயிருமோ அப்படின்ற பயத்தில் என்ன பண்ணுறாங்க, இதை அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத கேட்டுட்டு இருந்த ரெபேக்காள் யாக்கோபை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, உன்னோட சகோதரனர் ஏசாவை அவங்க அப்பா கூப்பிட்டு இந்த மாதிரி நான் என்னோட மரணத்துக்கு முன்னாடி நீ என்ன சமைச்சு கொடு, நான் உனக்கு சாப்பிட்டுட்டு நான் நல்லபடியான உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அதை சொல்லிவிட்டு இந்த மாதிரி அவங்க சொல்கிறத நான் கேட்டுட்டு இருந்தேன், நீ என்ன பண்ணு, நான் சொல்கிறத கேளு, நான் உனக்கு என்னென்ன சொல்லித்தரனோ அதை நீ செஞ்சிரு, இந்த மாதிரி அவன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ அதை பண்ணி நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது ஒரு தாயானவள் தன் பிள்ளைக்கு நல்ல காரியங்களை மட்டும்தான் கற்றுக் கொடுக்கணும். இந்த மாதிரி அவங்க சொல்லி கொடுக்கறத இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்கள் சின்ன குழந்தைங்க தான், அவங்க சொல்கிறத அப்படியே செஞ்சுருவாங்க. என்ன சொன்னாலும் நம்ம குழந்தைங்கள் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை சொல்படி கேட்டு தான் அது வளரும். அதுக்காக எதுவுமே தெரியாது. நம்ம சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களும் அதுக்கு மெமரியில் இருக்கும். அதை அப்படியே கேட்டு தான் செய்யும். அதுபோல் இவங்களும் ஒரு நல்லபடியான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. அதாவது முன்னாடியே தேவன் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு தான்ன்றது அப்போவே முன்குறிச்சிட்டாங்க. ஆனாலும் அந்த நம்பிக்கையற்றவங்க இவங்க ரெபேக்காளாக இருக்கட்டும், அவங்க அந்த நம்பிக்கை இல்லாமல் தான் அவங்க அந்த ஆசீர்வாதத்தை இப்படி இந்த வழியாக பெற்றுக்கொள்ளலாம்னு முடிவெடுக்கிறாங்க. இன்னொன்று ஈசாக்கு
என்னதான் இருந்தாலும் சின்னவனுக்கு தான் ஆசீர்வாதம் போகுன்றதே தெரியாமல் அவர் ஏசாக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறாரு. அதுவும் 2 பேருக்குமே அந்த தேவன் சொல்கிற வார்த்தைகளை அவங்க வந்து அதை நினைக்காம இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ரெபேக்காள் வந்து யாக்கோபு கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீ அந்த ஆட்டு மந்தைக்கு நீ போயிட்டு 2 வெள்ளாட்டுக்குட்டியை நீ எடுத்துகிட்டு வா, அதை வந்து நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடு, நான் நல்லபடியாக அதை சமைச்சு கொடுக்குறேன், அதை நீ உன்னோட தகப்பன்கிட்ட கொடுத்துரு. உன்னோட தகப்பன் வந்து மரணம் அடையிறதுக்கு முன்னாடி, அதாவது இறக்குறதுக்கு முன்னாடியே நீ வந்து இதை கொடுத்து அவர் நல்லபடியாக சாப்பிட்டு அவர் ஆசீர்வாதங்களை கொடுத்து நீ அதை பெற்றுக்கொள்ளும்படி நீ இதை பண்ணு அப்படி சொல்லிட்டு ரெபேக்காள் வந்துட்டு யாக்கோபு கிட்ட சொல்கிறாங்க. இதை வந்து யாக்கோபு வந்து அவங்க ரெபேக்காள் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட சகோதரன் அதாவது ஏசா வந்து ஃபுல்லாகவே அவர் எப்படின்னா, அவர் சிவப்பு நிறம் அந்த பைபிளே முன்னாடி அதிகாரத்தில் நம்ம சிந்திச்சிருப்போம். அந்த சிவப்பு நிறமாகவும் ரோமங்கள் நிறைய, அதாவது ரோமங்கள்லாம் ஹேர் நிறைய வந்து கை நிறைய இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு தோற்றமுடைய அப்போ வந்து அந்த மாதிரி நான் இருக்கிறவங்கள நான் வந்துட்டு இப்போது இந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்கும்போது, சாப்பாடை கொண்டு போய் கொடுக்கும்போது என்னோடய கையை அவங்க தொட்டு பார்த்துட்டு அவங்க வந்து இந்த ரோமங்கள்லாம் இல்லாமல் வந்து நீ வந்து என்னோட மகன் இல்லை, ஏசா இல்லை அப்படி சொல்லிட்டு நீ வேறு யாருன்னு சொல்லிட்டு அவர் சாபம் கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ண. எனக்கு ஈசாக்கு வந்து கண் பார்வை வந்து ரொம்ப கம்மியான இதில் இருக்குது. அப்போ அவருக்கு கண்ணு தெரியாது. அவர் வந்து இந்த தொட்டு பார்த்து அது யார் அவங்க மகன்னு தொட்டு பார்த்து தான் இந்த அடையாளத்தை வச்சு தான் அவரால் இது பண்ண முடியும். அப்போ வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு என்னை வந்து நீ வந்து இந்த மாதிரி ஏமாத்துறவனா இருக்கிற நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்காம அவர் கோவத்தில் வந்து சாபத்தை கொடுத்துருவாரோ அப்படி சொல்லி அவங்க பயப்படுறாங்க. யார் அப்படின்னா யாக்கோபு. அப்போ யாக்கோபு பயந்ததை பார்த்துட்டு அவங்க தாய் வந்து சொல்கிறாங்க, ரெபேக்காள் சொல்கிறாங்க, அது வந்து சாபம் வந்து அப்படி வந்தது உன் மேலே, அந்த சாபம் வந்ததுதான் என் மேலே வரட்டும், உனக்கு வர சாபம் என் மேலே வரட்டும், நான் அப்படி வராமல் நான் பார்த்துக்கிறேன், அப்படி வந்துச்சுன்னா அது என் மேலே வரட்டும், வராமல் நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி அவங்க வெள்ளாட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்களும் சமைச்சு அதை வந்து அவங்களோட தகப்பனுக்கு கொண்டு வரதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. அப்போது நல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தெரியும்ல ரெபேக்காளுக்கு, அந்த மாதிரி நல்லா சமைக்கிறாங்க. சமைச்சிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சமையல் அந்த இதெல்லாம் சமைச்சதெல்லாம் கொண்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து யாக்கோபு கிட்ட கொடுத்து யாக்கோபுக்கு வந்துட்டு ஏசாவோட வஸ்திரங்கள், அதாவது ஏசாவோட ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து போட்டு விட்டு அப்படியே ஏசா எப்படி இருப்பாங்களோ அவங்கள மாதிரியே வந்து எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களுக்கான உடைகளை கொடுத்து அந்த வெள்ளாட்டு குட்டியோட தோல் இருக்கும்ல அதை வந்து இவங்களோட கையில், அதாவது யாக்கோபு கையில் போட்டு விட்றாங்க. அப்படியே ஏசாவோட கை தொட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இவங்களை வந்து மாற்றி இவங்களை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதை சமைச்ச எல்லாத்தையும் கொடுத்து அவங்க தகப்பன் இடத்துல போகும்படி ரெபேக்காள் வந்து யாக்கோபை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு அவங்க தகப்பன் இடத்துல வந்து போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி அப்பாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதும் இங்கே யார் அப்படின்னு, நீ யாருன்னு கேட்குறாரு அவங்க அப்பா. உடனே நான் தான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, மூத்த மகன் நான் வந்து உங்களோட மூத்த மகனாகிய ஏசா அப்படின்னே சொல்கிறாரு. அவர் யாருன்னு கேட்குறாரு. கேட்ட உடனே வந்துட்டு நான் ஏசா தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். நீங்கள் சொன்னபடியே நான் செஞ்சேன், நீங்கள் என்ன கேட்டிங்களோ சமைச்சு கொண்டு வர சொன்னீங்களா, நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்னதை மாதிரி வேட்டையாடி நான் சாப்பாடு பண்ணி உங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போது ஈசாக்குக்கு ஒரு சந்தேகம் வர மாதிரி இருந்ததா அப்படின்னு தெரியல. அவர் வந்து கேட்குறாரு, இவ்வளோ சீக்கிரமாக உனக்கு வந்து வேட்டையாடி ஏதோ ஒரு மிருகங்கள் கிடச்சிருச்சா, இவ்வளோ சீக்கிரம் வேட்டையாடி உனக்கு தென்பட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் வந்துட்டு அதே போல் அவர் சொல்கிறாரு, நீ என்னோட பக்கத்தில் வா, நான் உன்னை தடவி பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து அந்த கண்ணு தெரியலை, அந்த தடவி பார்க்குற வச்சு தான், அந்த ரோமத்தை வச்சு தான் வந்துட்டு அவன் மூத்த மகன் ஏசாங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்போது அவங்கள வந்து கூப்பிட்றாரு. இவர் வந்து பக்கத்தில் போய் பார்க்குறாரு. தடவி பார்க்கும்போது அந்த ரோமங்கள் இருக்கிற மாதிரி அவங்க எல்லாமே செட் பண்ணி அதை கையிலெல்லாம் வந்து வெள்ளாட்டத்தோலை வந்து இது பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலை. அப்போது நீ என்னோட மகன் ஏசாதானா அப்படின்னு திருப்பியும் அவர் கேட்குறாரு. அப்போவும் நான் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது ஒரு பெரிய பொய் தான். அது வந்து ஒருத்தங்களை இன்னொருத்தங்கள அவங்க வந்து அந்த பார்வையற்ற நிலைமையில் இருக்கிறாங்க, ஆனால் அந்த நிலைமையில் அவர் ஏமாத்துறாரு. இது வந்து தவறு தான். ஆனால் அது அவங்களோட அம்மா சொல்லி கொடுத்த ஒரு பொய் வந்து இவர் பண்ணுறாரு. இவருக்கும் அதை பண்ணக்கூடாதுன்றது தோணலை.
அந்த மாதிரி ஒரு தவறு வந்து அவர் பண்ணுறாரு. அவங்களோட சொந்த தகப்பனே வந்து அவர் ஏமாற்றுறாரு. அவரும் வந்துட்டு ஒரு இதில் நம்பிட்டு நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை கூட நான் வந்து புசிக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. அப்போது அதை சாப்பிட்டுட்டு அவருக்கு அந்த ஆசீர்வாதங்களை, அதாவது எல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா விதமான அவருக்கு பிடிச்ச ஆசீர்வாதங்களை வந்து ஈசாக்கு வந்து யாக்கோபுக்கு கொடுக்குறாரு. அவர் என்ன ஆசீர்வாதங்கள் கொடுத்தாரு அப்படின்னா, இப்போ அவர் வேட்டையாடி கொண்டு வந்ததை எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அவர் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் திராட்சை ரசம் கொடுக்குறாங்க, அதையும் குடிச்சிட்டு இப்போ வந்து ஆசீர்வாதங்களே கொடுக்க போகிறாரு. அவங்க மகனை வந்து செல்லமாக ஒரு முத்தம் கொடுத்து அவருக்கு வந்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரு. அந்த ஆசீர்வாதங்கள் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, இப்போது ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஒரு யாக்கோபுக்கு அவர் போட்டிருக்க உடை ஏசாவோடது. அந்த உடையில இருந்து ஒரு விதமான நறுமணம், அது வயல்வெளியில் இருக்கிற நறுமணம் வருது. அது ஏசாவோட அந்த ஸ்மெல் வந்து அந்த வஸ்திரம் மூலயமா யாக்கோபு மேலே வருது. அந்த இதை பார்த்துட்டு, அந்த வாசனையை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இது வந்து வயல்வெளியின் வந்து வாசனை போல் வருது. இதை வச்சு அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, உனக்கு வந்து வானத்தின் பனியையும் பூமியில் உள்ள கொழுமையும், வானத்தில் உள்ள பனியையும் பூமியில் உள்ள எல்லா ஒரு எப்படி சொல்கிறது, கொழுமைனா எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி எல்லாத்தையுமே அது எல்லாமே உனக்கு கிடைக்கும், எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பூமியில் உள்ள எல்லாமே. இன்னொன்று தானியம், அதாவது உணவு தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லை, அது மாதிரி தானியமும் திராட்சையும் எல்லாமே உனக்கு அது பூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு வந்து ஆசீர்வதிக்கிறாரு. பிறகு வந்து என்ன ஆசீர்வதிக்கிறாருன்னா, ஜனங்கள் வந்து, அதாவது இந்த உலகத்தில் இருக்க ஜனங்கள் எல்லாரும் உன்னை வந்து சேவிக்கணும், உன்னை வந்து அவங்க வந்து வணங்கணும், உன்னை வணங்கி உன்னை ராஜா மாதிரி அவங்க பார்ப்பாங்க, நல்லா சேவித்து உன்னை வந்து வணங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உன் சகோதரனுக்கு நீ வந்து எப்போவுமே ஹெட்டாக ஒரு கிங்காக இருப்ப, எஜமானாக இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. உன்னோட தாயின் பிள்ளைகள் எல்லாருமே வந்து உன்னை வணங்குவாங்க, அதாவது உன்னோட சகோதரர்கள் எல்லாருமே வந்து உன்னை வணங்குவாங்க. உன்னை சபிக்கிறவங்க யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்க வந்து சபிக்கப்படுவாங்க, உன்னை ஆசீர்வதிக்கவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் எல்லா பிளஸ்ஸிங்ஸையும் வந்து ஈசாக்கு வந்து யாக்கோபுக்கு கொடுக்குறாரு. ஈசாக்கு வந்து யாக்கோபை ஆசீர்வதித்து முடித்து யாக்கோபை வந்து அந்த இடத்த விட்டுட்டு ஈசாக்கை விட்டு கொஞ்சம் விலகி வேறு இடத்துக்கு போகிறாரு. அவங்க சகோதரன் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏசா வந்து அவர் வேட்டையாடி அவரை எடுத்துகிட்டு, வேட்டையாடின பதார்த்தங்களை எடுத்துகிட்டு அவர் வந்து வராரு. வீட்டுக்கு வந்த உடனே அவனும் வந்துட்டு அந்த பதார்த்தங்கள்லாம் எடுத்து சமைச்சு அவங்க அப்பா தகப்பனுக்கு பிடித்த மாதிரி சமைச்சு எடுத்துகிட்டு அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதுக்காக வராரு. இப்போ வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களோட நான் பையன் வந்திருக்கேன், நான் சமைச்சது நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அவங்க தகப்பன் வந்து ஒரே குழப்பத்தில் இருக்கார். நீ வந்து யார் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு வந்து உங்களோட நான் மூத்த மகன் அப்படின்னு சொல்லி ஏசா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுது வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு முன்னாடியே வந்து ஒருத்தங்க கொண்டு வந்தானே, முன்னாடியே என்னோடய மகன் வந்தானே அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. முன்னாடியே வந்து எனக்கு வந்து பிடிச்சத மாதிரி சமைச்சு கொடுத்து அவன் வந்துட்டு நான் சாப்பிட்டேன், அவன் ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்துட்டேன், எல்லா ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு கொடுத்துட்டேன், அவன் ஆசீர்வாதம் பெற்றுட்டு இங்கேருந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா உண்மையும் சொல்கிறாரு. யாக்கோபுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களுமே அவருக்கு கொடுத்துட்டாரு. அந்த ஆசீர்வாதங்கள் வந்து ஒன்று கூட அவர் விட்டு வைக்கலை ஏசாக்குன்னு. அவருக்கு தெரியாது, ஏசாக்கு தான் கொடுத்துட்டோன்னு நினச்சிட்டாரு. எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் ஒருத்தருக்கே கொடுத்துட்டாரு. அவரும் ஆசீர்வாதங்கள் வாங்கி கிளம்பிட்டாரு. ஏசா வந்து தன்னோட தகப்பனோட வார்த்தையை அந்த உடனே கேட்ட உடனே அவர் சொன்ன எல்லா கேட்டதும் அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. உடனே வந்து அவர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இந்த மாதிரி எனக்குள்ள ஆசீர்வாதங்களை எல்லாத்தையுமே நீங்கள் இன்னொருத்தங்கள்கிட்ட கொடுத்துட்டிங்களா, என்னையும் வந்து ஆசீர்வதிக்க மாட்டிங்களா, என்ன ஆசீர்வதிங்க, ஒன்று கூட எனக்குன்னு வந்து நீங்கள் கொடுக்கலையா, ஒன்று கூட எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு நீங்கள் வைக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. என்னோட வந்து சகோதரன் வந்து நீங்கள் இப்படி வந்து தந்திரமாக வந்து இந்த ஆசீர்வாதத்தை வந்து கொண்டு போயிட்டானே, உன்னோட சகோதரன் தான் இப்படி வந்து என்கிட்ட வந்து ஆசீர்வாதங்களை எல்லாம் தந்திரமாக பெற்றுக்கொண்டான் அப்படி சொல்லிட்டு ஈசாக்கு வந்துட்டு ஏசா கிட்ட சொல்கிறாரு. அப்போ வந்து அவனோட பெயர் வந்து யாக்கோபு அப்படின்னு பேர் வந்ததில்ல, அந்த யாக்கோபுக்கு வந்துட்டு இதோட அர்த்தம் என்னன்னா, அந்த ஒரு பொய் சொல்கிறவங்களோட
அந்த பொருளாக இருக்கும். அதாவது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதோட 2 தரம் என்னை வந்து என்னை ஏமாற்றிட்டான், அதாவது ஏமாத்துக்காரன் அப்படின்ற அர்த்தம் தான். அப்போ இதோட என்ன 2வது தடவை என்னை ஏமாற்றிட்டான், அவனோட பேரோட அர்த்தத்தின்படி அவனை அப்படி பண்ணிட்டானே அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. என்னோட சேஷ்ட புத்திரபாகம், அந்த சேஷ்ட புத்திரபாகம் என்னென்னா அப்போல்லாம் வந்து முதன் குமாரனுக்கு தான் அது வந்து வழங்கப்படும். அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக அந்த ஆண் பிள்ளைகளுக்கும் இருக்கட்டும் முதன் குமாரனுக்கும் அது வந்து கொடுப்பாங்க. இப்போ இந்த சேஷ்ட புத்திரபாகத்தை வந்து ஏசாக்கு கிடைக்கக்கூடாது, யாக்கோபு எடுத்துக்கொண்டு போயிட்டான். இப்படி கொண்டு போயிட்டாங்கிறதே ஏசாவால் ஏற்றுக்கவே முடியலை. அவன் ரொம்ப வருத்தத்தில் இருக்கான். இப்போ வந்து ஏசா வந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கூட நீங்கள் எனக்கு வைக்கலையா அப்படின்னு சொல்லி ஈசாக்கு கிட்ட கேட்கும்போது ஈசாக்கு வந்து ஏசாவுக்கு கொஞ்சம் அவங்கள முடிஞ்ச ஆசீர்வாதங்களை எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, இப்போ வந்து ஈசாக்கு கிட்ட வந்து ஏசா கேட்குறாரு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட நீங்கள் வைக்கலையா, எனக்குன்னு நீங்கள் ஒன்று கூட வைக்கலையா அப்படின்னு கேட்கும்போது ஈசாக்கு வந்து சொல்கிறாரு, அவனை வந்து உனக்கு எஜமானனாக நான் வந்து வச்சுட்டேன். அவன் வந்து அவனோட சகோதரர் அவனுக்கு ஊழியக்காரர் எல்லாருமே அவனோட தானியத்துலேயும் திராட்சத்துலேயும் எல்லாத்தையுமே அவனை சுற்றி இருக்கிறவங்க, அவனோட சாப்பாடாக இருக்கட்டும், உணவு, அவனோட எல்லாத்தையுமே இவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. அப்போது என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், உனக்கு ஆசீர்வாதிக்காக என்கிட்ட எந்த ஒரு இதுவுமே இல்லை, எல்லாமே நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லி ஈசாக்கு வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஏசா வந்து அதுக்கு தன்னோட தகப்பன் நோக்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஆசீர்வாதம் கூட நீங்கள் எனக்கு இல்லையா, உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு அதை திருப்பியும் வந்து அவர் கேட்குறாரு. என்னையும் எப்படியாவது நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமிட்டு அழுது கேட்குறாரு. அப்பொழுது வந்துட்டு ஈசாக்கு வந்து அவனுக்கு சொல்கிறாரு, உன்னோட வாஸ்தலம் பூமியில் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பணியோடும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து, அதாவது உன்னோட கத்தி, உன்னோட பவர், அந்த ஒரு சோல்ஜர் பவர்னால நீ வந்து பிழைச்சிருவ. ஆனால் நீ வந்து உன்னோட சகோதரனை தான் நீ வந்து வணங்குவ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நீ வந்து மேற்கொள்ளும் காலம் வரும்போதே, அதாவது நீ வர அந்த டைம்லைன் அதுலேயே வந்து உன்னோட கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை நீ முறித்து போட அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீ உனக்கான அந்த டைம்லைன் வர்றதுக்கு முன்னாடியே உன்னோட அவனுக்கும் இருக்கிற அந்த ஒரு நுகத்தடி அது வந்து அதுவே முறிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் பண்ணுற அந்த ஏமாத்துறதுக்கு அவன் அனுபவிப்பான் அந்த மாதிரி வந்து ஒரு இதில் வந்து சொல்கிறாரு. யாக்கோபு வந்து தன் தகப்பனை வந்துட்டு அந்த ஆசீர்வாதம் வந்து ஏசாவோட பெற்றுக்கொண்டார். ஏசா வந்து அதனாலேயே வந்து யாக்கோபு வந்து பகைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது அவனை ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, சீக்கிரமாக வந்து என்னோட தகப்பன் வந்து மரணத்துக்கு போயிடுவார், அவர் இல்லாத டைமில் நான் வந்து என்னோட சகோதரனை நான் வந்து கொலை செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறாரு. எதுக்குன்னா அவரோட ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவர் பெற்றுக்கொண்டாரு. அவர் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கிறாரு. அப்போ மூத்த மகன் இவர் வந்து இப்படி இருக்கிறத வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காது, இவனை கொலை பண்ணுறதுக்கு தயங்காமல் ஏசா வந்துட்டு யாக்கோபை வந்து கொலை பண்ண தேடிட்டு இருக்காருன்னு ரெபேக்காலுக்கு தெரிய வருது. அவன் வந்து தெரிய வர்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து ரெபேக்கால் வந்துட்டு யாக்கோபு கிட்ட சொல்கிறாங்க, உன்னோட சகோதரன் வந்து உன்னை வந்து இந்த மாதிரி கொல்றதுக்காக அவன் ட்ரை பண்ணுறான், நீ வந்து இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா அவன் மேலே கோவத்தில் இருக்கா, நீ அதனால் எங்கேயாவது இங்கேருந்து போயிடு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெபேக்காலுக்கு ஒரு சகோதரன் இருக்காங்க, அவங்க லாபான் அவங்களோட பேர். அந்த சகோதரனோட வீட்டுக்கு நீ போயிரு அப்படின்னு சொல்லி யாக்கோபை வந்து ரெபேக்கால் அனுப்பி வைக்கிறாங்க. அவனோட கோபம் தணிகிற வரைக்கும் நீ அங்கே இரு, அதுக்கப்புறம் நீ வந்துரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உன் சகோதரன் வந்து உன் மேலே கோபம் தணிஞ்சு அவன் எல்லாத்தையும் மறந்தக்கப்புறமா நீ வந்து நான் உனக்கு ஆள் அனுப்புகிறேன், ஒருத்தங்களை அனுப்பி உனக்கு நான் தகவலை சொல்கிறேன், நீ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துரு. ஒரே நாளில் நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ஏதாவது ஆகி சண்டை போட்டு இவங்க 2 பேரும் நான் இழக்க நான் விரும்பலை, அதனால் நீ அது வரைக்கும் அங்கே இருன்னு சொல்லி ரெபேக்கால் வந்துட்டு அவங்கள அனுப்பிடுறாங்க. இப்போ வந்து எதுக்கு அவங்க அனுப்பிட்டு அவங்க ஈசா கிட்ட சொல்கிறாங்க, அதாவது எத்தின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜென்ரேஷன் இருக்காங்க, அவங்களோட பெண்களை வந்து இங்கே உள்ளவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஏசா கல்யாணம் பண்ணியிருப்பாரு.
இப்போ வந்து அவங்க யாக்கோபும் அதே பெண்களில் அதே ஜென்ரேஷனில் பெண் எடுத்துடக்கூடாது, இன்னொரு டைமும் அந்த மாதிரி யாக்கோபுக்கு அங்கே குமார்த்திகள் யாரையாவது வந்து பெண் எடுத்துடக்கூடாது, அதை விட எனக்கு வந்து என்னோட உயிரே போயிடும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி ரெபேக்கால் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஏசாக்கு தான் அதுலேருந்து ஒரு ஜென்ரேஷனில் ஒரு பெண் எடுத்துட்டாங்க, இவங்களுக்கு போய் ஆகக்கூடாது அப்படின்றத வந்து அவங்க ஃபீல் பண்ணி அதை சொல்கிறாங்க. இதோட இந்த அதிகாரம் முடியுது. இப்போ நம்ம அடுத்தடுத்த அதிகாரத்தில் இன்னும் வந்துட்டு நம்ம யாக்கோபை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த அதிகாரத்தில் முழுமையாக நம்ம வந்து ஏசா யாக்கோபு சகோதரர்களுக்குள்ள ஒரு சண்டைகள், அந்த ஒரு இவங்களோட ஆசீர்வாதம் அவங்க பெற்றுக்கொள்ளுன்ற ஒரு பேராசைகள், அந்த மாதிரி வந்து நிறைய பார்த்தோம். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவங்களோட பெற்றோர்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு அறிவுரை நல்ல அறிவுரையாக இருக்கணும். அது இல்லாததுனால அவங்களோட வாழ்க்கை எப்படி அந்த குழந்தைங்களை பாதிக்குது அப்படின்றது இது ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்த அதிகாரத்தில் நம்ம யாக்கோபை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஆமென்.